ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தனம் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு. உங்களோட ஜாதகத்துல 2வது அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்கார், எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கார், அந்த நட்சத்திரம் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திற்கு சுப தாரைகளா இருக்குதான்னு பாருங்க. சுப தாரைகளா இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தை சரியான முறையில் நீங்க ஆக்டிவேட் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு தனம் ரீதியான செல்வாக்கு எவ்வளவு வளர்ச்சி அடையுங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒருவேளை உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருக்காரு, எந்த லக்னமா இருக்கட்டும், அவங்களோட 2ஆம் அதிபதி உதாரணத்துக்கு இப்போ மகம் நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு. 2வது நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கட்டுமே, அந்த கிரகத்தின் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா இருந்து அதுல ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தை அவர் பிடித்தார் அப்படின்னா அவர் வாழ்க்கையில தன ரீதியான பிரச்சனைகள் எக்காரணத்து கொண்டும் வராது. அப்போ அது போல உங்க ஜாதகத்துல எப்படி எந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் செய்யணும், எந்த கிரகத்தை நம்ம தொடணும், எந்த கிரகத்தினோட எனர்ஜி கொண்ட கோவிலுக்கு நம்ம போகணும், இப்படியான முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட முழு ஜாதகத்தையும் எனக்கு அனுப்பி வச்சு அதற்குண்டான முழு பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.